ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். நத்திங் ஸ்மார்ட் ஃபோனுடைய யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த டிரான்ஸ்பரண்டான லுக் தான். பட் அந்த யூனிக்னஸை காலி பண்ணுற மாதிரி நத்திங்குடைய டிசைனை அப்படியே காப்பி அடிச்சு இன்ஃபினிக்ஸ் அடுத்ததாக அவங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான லுக்கில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றின அப்டேட் தான். அதை பற்றின லுக் ஸ்பெக்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எல்லாத்த பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய GT சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro சீரிஸ் அப்படின்றத கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஆக்சுவலி நத்திங் மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் பேக்கோட நமக்கு டிசைன் அப்படின்றது கொடுக்க போறாங்க. ஆக்சுவலி இது கொடுக்க போறாங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷனை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்க போகுது, எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அஃபிஷியல் இமேஜுமே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான லுக் தான். ஸோ இதுதான் இந்த இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro Plus அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்ல இருக்க போகுது. ஆக்சுவலி லுக் பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்ஸ்பரண்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக நத்திங் மாதிரியே இருக்கான்னு பார்த்தா இல்லை, எக்ஸாக்டாக நத்திங் மாதிரி இல்லை. பட் அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேக் சைட் டிசைன் தான். பட் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனை கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் ஆக்சுவலி இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டிரான்ஸ்பரண்ட் லுக் தான். உள்ள இருக்கிறது வெளில தெரியிற மாதிரியான ஒரு லுக் அப்படின்றது இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நத்திங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ், அந்த LED லைட்டிங் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு மென்ஷனாக நமக்கு அங்கே இருக்கும். பட் அந்த LED லைட்டிங் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு இங்கே பார்க்கும்போது இதில் எதுலையுமே LED இண்டிகேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது LED மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு இங்கே பார்க்கும்போது இதில் LED லைட்டிங் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நார்மலான ஒரு டிசைன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பேனலில் பேக் சைட் கவர் போட்ட மாதிரியான ஒரு டிசைனில் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த லுக் அப்படின்றதுக்கு போகுது. பட் நத்திங் மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. பட் இந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதை பின்பக்கம் இமேஜ் இருக்குல்ல, இது மட்டும் இல்லாமல் முன்பக்கம் இமேஜும் வந்திருக்கு. அந்த முன்பக்கம் இமேஜில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா யூஷுவலாக. ஸோ அந்த ஸ்பெக்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெக்ஸ் இங்கே டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. அதே மாதிரி 5000 mAhக்கான பேட்டரி, டிமென்சிட்டி 8020 அப்படின்ற ப்ராசஸர் இருக்க போகுது. 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்க போகுது. 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. Android 13க்கான OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro Plus அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இந்த இமேஜஸ்ல இருந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக தெரியல. பட் மோஸ்ட்லி 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின அப்டேட்டும் தெரியல. ஆக்சுவலி இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து 260 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் இங்கே கொடுக்க போறாங்களா இல்லை கம்மியாக கொடுக்க போறாங்களான்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த மாதிரியான லுக்ல இந்த இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro Plus அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற அந்த பிரைசிங்ல வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்றாங்க. ஸோ நத்திங் ஃபோன் 1க்கு காம்படிஷனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வரப்போகுது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்டான லுக்ல நத்திங் ஃபோன் 1க்கு காம்படிஷனாக கொண்டு வரதோட மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்டான லுக்ல இல்லாமல் நார்மலாக இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான லுக்ல அப்படின்றது இங்கே இருக்க போகுது. இதோட அஃபிஷியல் இமேஜ் அண்ட் ஸ்பெக்ஸுமே ரிவீல் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro Plusல சொன்ன மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் தான். என்னன்னா அதில் இருந்த ப்ராசஸர், அந்த டிமென்சிட்டி 8050 அப்படின்ற அந்த ப்ராசஸரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு டிமென்சிட்டி 1300 அப்படின்ற இந்த ப்ராசஸரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட பேக் போய் நமக்கு ஒரு 25,000 வரைக்கும் 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro and 10 Pro Plus அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் மோஸ்ட் ப்ராபப்லி அடுத்த மாதத்துக்குள்ள குளோபல் மார்க்கெட்ல வந்துரும்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்ல ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி இப்போதைக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் இந்த GT சீரிஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான லுக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நத்திங் மாதிரியான ஒரு டிசைன் டிரான்ஸ்பரண்டான லுக் கொடுத்துருக்கிறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அண்ட் இதுல இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை பத்தின உங்க ஒப்பீனியன் எல்லாம் என்ன அப்படின்றத அப்படி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கங்க.